ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் 10ஓட பிரிட்ஜ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் டே 10ல் ப்ராக்டிஸ் கொஸ்டின் லாங் வீடியோவில் கேட்டிருந்தோம். அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ மீன் ஆஃப் 1,2,3 இப்போ இந்த வேல்யூக்கு மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இந்த மேலே நியூமரேட்டரில் எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணணும். டினாமினேட்டரில் எத்தனை வேல்யூ இருந்ததோ அதை கவுண்ட் மட்டும் பண்ணி எழுதணும். இதில் 3 வேல்யூஸ் இருக்குது, அதனால 3ன்னு போட்டிருக்கேன். இதை ஆட் பண்ணோன்னா 6/3. இதை கேன்சல் பண்ணால் 2. So mean is 2. Okay. Next mode. Mode na enadhu most frequently repeated values inga enna irukku? Already question e vandu 5,5,6. appo idla 5 தான் 2 times வருது. அப்போ our mode value is 5. That's all. இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. Thank you. ஸ்டூடெண்ட் நம்ம கிளாஸ் 10 பிரிட்ஜ் கோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது யாருக்கு அப்படின்னா கிளாஸ் 9 முடிச்சுட்டு 10th ஸ்டாண்டர்ட் வர்றவங்களுக்கு தெரிய வேண்டிய கான்செப்ட்ஸ் டே பை டே பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு டே 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னது? டேட்டாஸ். ஓகே, அந்த டேட்டா எப்படி இருக்கணும்? ஒன்று வந்து குரூப்டு டேட்டா, அனதர் ஒன் இஸ் அன்குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்வல்ஸ் 0,5 5,10 இந்த மாதிரி இருக்கும். அன்குரூப்டு டேட்டா எப்படி இருக்கும்? 0 5 7 12 11 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் மீனுக்கு ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷனா இங்க இருக்க வேல்யூஸ் தான் அப்சர்வேஷன் சொல்றோம். அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதுல எத்தனை வேல்யூஸ் இருந்ததுன்னு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. அப்போ 5ன்னு டினாமினேட்டர்ல எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் மீடியனுக்கு என்ன கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் in ascending order, then find the median. ஓகே, மிடில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மோடுனா என்னது? frequently வேல்யூ ஆர் மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. இதெல்லாம் தான் வந்து மோடுன்னு சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ 2,0, 1,1,2,3,1 இப்படி இருக்குன்னா இதுல 2 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு, 0 1 டைம், 1 வந்து 1 2 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 1 தான் நிறைய டைம் வந்திருக்கு. அப்போ மோடு வேல்யூ இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் 1 இஸ் த ஆன்சர். இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கு. ஓகே.